என்னது அது? டெடிங்டன்ல யூகமோ சந்தேகமோ அதிகரிச்சுட்டே வருதா? ஆள் நடமாட்டமே இல்லாத அமைதியான ஒரு இடம். இளம்பெண் சார்லட் கொடூரமான விலங்கால தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று நள்ளிரவு முதல் ஒரு ரிப்போர்ட்டருக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இதுல பல கேள்விகள் எழும்பி இருக்கு, ஆனா சில பதில்கள் மட்டும்தான் இருக்கு. பல கேள்விகளுக்கு விட கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன இந்த சின்ன கிராமத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விடைய கண்டுபிடிச்சு தீரணுங்கிற தீர்மானத்தோட இங்க வந்த. எது நடந்தாலும் சரி, உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். போலீஸ்காரங்க பத்திரிகைக்காரங்க மாதிரி இல்லாம என் விசாரணையை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, இன்னும் வேணுமா வாக்கர்? உனக்கு தான் இப்ப எல்லாமே கிடைச்சிருக்குமே. எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட முடியாது. உண்மையிலேயே அவகிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு வாக்கர். எனக்கு அவகிட்ட பிடிச்ச விஷயங்கள் சிலது இருக்கு. எல்லா செகண்ட் ஹேண்ட் காப்பியும் நீங்க வாங்கிடுறீங்க இல்லையா? ஆனா முதல் காப்பி எல்லாமே பிளாஸ்டிக்கால சுத்தப்பட்டு இருக்கு. ஓ அப்படியா, நல்லது. நீங்க 666 ரூபாய் கொடுக்குறீங்களா? 600 ரூபாய் போதுமா? நான் எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். வேற ஏதாவது வேணுமா? ரத்தம் கொடுக்கட்டா? வேடிக்கையா பேசுறீங்க. எனக்கு தெரியும். இது உண்மையா? எது உண்மைன்னு கேக்குறீங்க? இந்த கிராமத்தை பத்தி எல்லாரும் சொல்றாங்களே அது. நீங்க அப்படி என்னத்த கேள்விப்பட்டீங்க? என்ன சொல்றாங்கன்னா, இருட்டுனதுக்கு அப்புறம் இங்க சாத்தானுடைய சக்தி உலாவுதா. ஓ, நான் சொன்னேன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, சரியா? எக்காரணத்தை கொண்டும் சுடுகாடு பக்கம் மட்டும் போயிடாதீங்க. கண்டிப்பா போக மாட்டேன். சுடுகாடு பக்கம். ஓகே. சாரி சார், இந்த புக்கு சேல்ஸுக்கு இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அதை பார்க்க விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா? சரி, நீங்க பாருங்க. இந்த புக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்னா, சில புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் இல்ல, வெறும் காகிதங்களோ இல்ல பைண்டிங் பண்ணதோ இல்ல படமோ எழுத்துக்களோ மட்டும் இல்ல. சில புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளரோட உயிரும் இந்த புத்தகத்துல அடங்கி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த குறிப்பிட்ட புத்தகம் உங்களுக்கு ஏத்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொமான்டிக் தான் பிடிக்கணும். அப்படியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ள வரவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் மோப்பம் பிடிச்சே சொல்லிடுவேன். இத பாருங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. என் ஃப்ரெண்டு தான் இந்த கடையை பத்தி சொன்னான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பேரு மைக்கேல். எதிர்பாராத விதமா ரொம்ப கொடூரமா இறந்துட்டான். நீங்க என்ன போலீஸா? இல்ல, நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இந்த ஊர்ல இறந்த ஒரு பொண்ணை பத்தி தான் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சார்லட் ஷக்கல். இங்க பாருங்க, எனக்கு சார்லட்லாம் யாரும் தெரியாது. அவளை பத்தி நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல இல்ல, அந்த ரிப்போர்ட்டருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அவன் ஒரு பத்திரிகையாளர்னு நான் சொல்லவே இல்லையே. என்னால உங்களுக்கு உதவ முடியாது. நீங்க உடனே கிளம்புறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை எனக்கு கொடுத்துருங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். இத நான் விக்கிறதுக்காக வைக்கல. ஷெல்ஃப்ல இருக்கிற மத்த புக்ஸ் மாதிரி தானே இதுவும். இந்த புக்கோட விலை என்ன சொல்லுங்க. இது மத்த புத்தகம் மாதிரி கிடையாது. என்ன விலை சொன்னாலும் கொடுக்குறேன். இது விக்கிறதுக்கு இல்லன்னு சொல்றேன்ல. பாருங்க, புக்கை விக்கிறது தான் உங்க வேலை.
எனக்கு இந்த புக் கண்டிப்பா வேணும். இந்த புக் விக்கிறதுக்கு இல்லன்னு சொல்றல. என்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த புக்கை நான் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணேன். அங்க என் விசாரணையை ஆரம்பிச்சேன். அந்த புக் செல்லர் சொன்னது உண்மைதான். இந்த புக்ல இருக்கிறது வெறும் காகிதமும் எழுத்துக்களும் மட்டுமே இல்லை. இதோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த மோசமான சக்தி ரொம்பவே கொடூரமானது. நான் இதை படிச்சே தீரணும். என்ன ஆனாலும் சரி, படிச்சு முடிப்பேன். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு ஒரு மக பியரை கொண்டு வாங்க ப்ளீஸ். ஊருக்கு நடுவில் அவங்க எல்லாரும் ஒன்று கூடுனாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. தேங்க்யூ. வேணும்னு சொல்றேன். அவங்க விடுமுறையை கொண்டாடுறதுக்காக அங்க போனாங்க. எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஆனா பிராங்க் மட்டும் யார் கண்ணிலையும் படல. ஓனர் அம்மாவும் ஐயாவும் திரும்பி வரவே இல்லை. தங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க ஒரு துணிச்சலான பயணத்தை மேற்கொண்டாங்க. பாவம் பிராங்குக்கு சுயநினைவே இல்லை. ஆமா, நிச்சயமா வந்தே தீரணும். அவர் இல்லாம ட்ரிப் ஜாலியாவே இருக்காது. ஏய் ராஜ், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இப்பெல்லாம் அவருக்கு அடிக்கடி கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னு புரியவே மாட்டேங்குது. அவர் எங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போல. சொல்றாரு ஒன்னும் புரியல. ஆனா கொஞ்ச நாளா அவரை என்ன கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நாளாவே அவரை பத்தின கெட்ட கெட்ட கனவாவே எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன் பைத்தியம் மாதிரி உளற ராஜ்? அவர் ஒன்றும் வளரல, ரொம்ப கியூட்டா பேசுறாரு. உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எனக்கு லைன் கிடைச்சது, ஆனா அவ என்ன தெரியாத மாதிரி பேசினா. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி வாங்க, வந்து என் பக்கத்துல உட்காருங்க. கோட் ரொம்ப அழகா இருக்கா? யா, இது ரொம்ப அழகான கோட் தான். அப்புறம் அந்த ஓனர் நாங்க கடிச்சு தின்னுட்டோம். அப்ப அவர் இதைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏய், ஹாலிடே எப்படி போச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுத்தமா முடியல. ஆனா என்னன்னா இந்த பெயிண்டர்ஸ் டெக்கரேட்டிவ்ஸோட ஸ்மெல் பப்பை விட்டு போகல. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அந்த வாசனை மூக்க விட்டு போகவே இல்ல. நம்ம முதல்ல மீட் பண்ணதை ஞாபகப்படுத்துது அந்த கேவலமான வாசனை. எவ்வளவு நாளா நான் இங்க கேம்பிங் வரேன்னா? பல வருஷமா. போதும், சும்மா ஏதாவது உளராத. நானும் எங்க அம்மாவும் இங்க தான் பழகணும். ஆனா நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன். சரி, எல்லாரும் ரெடியா? எல்லாருக்கும் ரூல்ஸ் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? தனியா யாரும் வேட்டையாடக்கூடாது. எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அப்புறம் என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, உனக்கு புரிஞ்சுதா? நிச்சயமா. வந்துருச்சு. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வந்துருச்சு. ஓ, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இன்னும் வரல. இப்ப வரைக்கும் வண்டியை காணோம். போனதுக்கு அப்புறம் எல்லாமே பிளான் பண்ணிப்போம். வாங்க. வந்துருச்சு. ஓ, ஹலோ, நான் தான் சார்லி. நான் தான் உங்களோட. ஏன் இவ்ளோ லேட்? இங்க பாரு கண்ணு, இனிமே நான் உயிரை போனாலும் லேட்டா வர மாட்டேன். ஹலோ எவ்ரிபாடி. குட் மார்னிங். இந்த பையனை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஒருத்தர் தானே வரணும். எதுக்காக 2 பேர் வந்திருக்கீங்க? எங்க பேக்கேஜோட பகுதி அது. நான் வண்டி ஓட்டுவேன், உங்களை சந்தோஷமாவும் பார்த்துப்பேன். இந்த பொடி பையன் சார்லி ஆரோக்கியம் பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்த்துப்பான். சரியா சொல்லணும்னா என் ஆரோக்கியத்தையும் அவன் பாதுகாப்பையும் பார்த்துப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மழை நின்னுடும், சூரிய வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம் அற்புதமான விடுமுறை ஆரம்பிக்கும். சீக்கிரம் கிளம்பலாமா? காட்ஸ்வொல்ஸ்ல கேம்பிங் ஆரம்பிக்க போகுது. இவன் என்ன பைத்தியமா? எனக்கு பிரிட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஓகே, ஆல்ரைட்டா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம். ஸோ நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க. ஓகே. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இந்த சர்க்கஸ்ல கோமாளியா இருந்திருப்பான்.
எல்லாரும் தயாரா இருங்க, இப்ப நம்ம பயணத்தை தொடங்கலாம். Oh my god, நான் பப்புக்கு போயிருந்தேன். அங்க நீ கோச் வேர்ல்டுக்கு போறதா சொன்னாங்க. நானும் உன் கூட வரேன். என்னாச்சு? எதுக்கு வர? நான் போல விட்டுட்டேன். அவனை பெட்ல கட்டி போட்டுட்டு ட்ரக் ஸ்குவாட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிரும். அதான் நான் தப்பிச்சிட்டேன். வாய்ப்பே இல்ல. இல்ல. ஏய், ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. இங்க பாரு, இது ஒண்ணும் நல்ல ஐடியா கிடையாது. இது யாருக்கும் தெரியாது. இல்ல, உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, வந்து தொலை. ஏய், என் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் எங்க வேணாலும் போய்க்கோங்க. நல்லா கொஞ்சம் குழாவிக்கோங்க. என் பணம் வரல, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஏய் புலிமுட்டை, கொஞ்சம் இங்கே வரையும் அவங்ககிட்ட பேசணும். எனக்கு அவ 1000 ரூபாய் தரணும். நான் போகணும். என் பணம் எனக்கு வரலன்னு வையே, அப்புறம் ஓகே, பணத்தை எடுத்துட்டு அப்படியே ஓடிடு. நான் கேட்டது 1000. அது எனக்கு வரணும். இல்ல என் குறுக்க வந்ததுக்காக உன்னை தூக்கி போட்டு உன் குறுக்கெலும்பு உடைச்சிருவேன். நீ கொடுத்தது எனக்கு போதும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கூட்டத்தை எல்லார்கிட்டயும் காண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? திறமையை வெளிக்காட்ட முடியலன்னா அப்புறம் வேர் வெல்ஃப் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க வச்ச? நீ ஏன் போற இடத்துல எல்லாம் வம்ப இழுத்துக்கிட்டு வர? நான் சொல்றது உன் காதுல விழலையா? நான் இங்க இருக்கிறதே எனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் உன் கூட வரேன். என்னால எந்த ப்ராப்ளமும் உனக்கு வராது. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சொல்றத கேளு. உன்னால எங்க கூட வர முடியாது. புரிஞ்சுக்கோ. எங்க பாரு, நீயும் நானும் எங்கேயாவது போலாம். நீ நானும் மட்டும். என்ன ஏமா, நீ அவ மேல இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற? நாங்க எல்லாம் அவளை பாத்துக்கிறோம். ஓ நிச்சயம். ஆமா, யார் இது? இவ கிம், என்னோட ஸ்டெப் சிஸ்டர். ஓ, இவரு உனக்கு தெரியுமா? நான் உங்க கூட வந்த பிரச்சனை இல்லையே. இல்ல. நீ எமாவோட சித்தி பொண்ணு அப்படின்னா என் குடும்பத்துல ஒருத்தி தான் இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் போய் பஸ்ல ஏறலாமா? இந்த நிமிஷத்திலிருந்து அவங்க ஒரு குழு. அவங்க வேட்டையாடி கொள்வாங்க. ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் இருப்பாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பயங்கரமானவங்க. இந்த பயணத்துக்கு அப்புறம் தனியாவோ இல்ல சந்தர்ப்பத்துக்காகவோ வேட்டையாடுறது கிடையாது. நண்பர்களுக்குள்ள பகையும் அதிகமாச்சு, அவங்க பசியும் அதிகமாச்சு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வேட்டையாடினாங்க. அது மூலமா அவங்களோட சின்ன சின்ன பசியெல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. என்ன இது? பாக்க இது நாய்க்குட்டி மாதிரியே தெரியுது. பார்க்க ரொம்ப அழகா இருக்க. பியர் வேணுமா? என் கூட சேர்ந்து குடிக்கிறியா? குடி, இந்தா குடி, குடி, உட்காரு. அவங்க பயணம் அந்த தனிமையான கேம்பிங் சைட்டை அடையிற வரைக்கும் தொடர்ந்தது. மனித நடமாட்டம் இல்லாத பகுதியா இருந்தது. யார் என்ன சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. எல்லாரும் கேளுங்க, பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கத்தோட பகுதினா இதுதான். நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? டாய்லெட் எங்கப்பா இருக்கு? டாய்லெட்டா? இது கேம்பிங் ஹாலிடே. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாமளும் மிருகங்கள் மாதிரி நடந்துக்க வேண்டியதான். மிருகங்கள் தேவையில்லாம டாய்லெட்லாம் கேக்குமா சொல்லுங்க? நான் பிஸ் அடிச்சிட்டு வரேன். சரி ஜாஸ், நாங்க டென்ட் ரெடி பண்ணி வைக்கிறோம் அமெரிக்கன் ஸ்டைல்ல. என்ன இப்படி சொல்ற? அடி wolves. சரி, இந்த இடம் அற்புதமா இருக்கு. இடம் பெருசா இருக்கு. நீங்க எல்லாரும் வேணும்னா பிரிஞ்சு போகலாம். யாருக்காவது டென்ட் வேணுமா? ஏய், என் கூட இந்த பக்கம் வா.
இந்த ஒரு ஜனங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை யாராவது கிடைச்சாங்கன்னா சரக்கோட சேர்த்து முழுங்கிட வேண்டியதுதான். டேஸ்ட் அப்புறம் எப்படி இருந்தா என்ன? நம்ம பாரிஸ்க்கு போயிருக்கலாம். ஏன்னா இங்க எல்லாரும் நல்லா ரொமான்ஸ் பண்ண போறாங்க பாருங்க. நாம இப்போ காட்ஸ் வேர்ல்ட்ஸ்ல இருக்கோம். இது நேச்சரை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாம இங்க ஒரு அற்புதமான டீமை பில்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இதை விட பாரிஸ் ரொம்ப முக்கியமா? இப்ப இப்படி கேட்டோமா? அந்த இடத்துக்கு வந்தது சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. பிரச்சனைகள் வந்தது, குழுவுக்குள்ள சண்டை வந்தது. ஹாரல், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க பாரு. பிரச்சனை என்னன்னு சொல்ல போறியா இல்ல இப்படியே பார்த்துட்டு இருக்க போறியா? 4 வச்சாதான் சொல்லுவியா? என்ன ஆச்சு? Oh God. நீ எங்க போற? அது பஸ்ல என் போனை மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஆண்டி, எம்மாவோடையும் அவ தங்கச்சியோட ரொம்ப நேரம் வழியாத. ஏமா, are you okay? ஓ, கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா ஆண்டி? நீ அவளோட ஓடி போய் இவ மனசை உடைக்காம இருந்திருக்கணும். இதுக்கு மேல நீ இவ்வளவு கஷ்டப்படுத்தின வாழ்க்கையில ஆம்பளன்றதே நீ மறந்துடுவ. ஏமா, நான் சொல்றது கேள. ஓடிக்கிட்டு போயிடு ஆண்டி. அவ உன்னை வாசல்ல நாய் மாதிரி கட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போன்னு சொன்னேன். என்னாச்சு அம்மா? ஒண்ணும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. குட். நாம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக விரும்பல இல்லையா? உன்னோட போனை எடுத்துட்டியா? உனக்கு திமிரு ஜாஸ்தியா இருக்கு. தேங்க்யூ. ஏன் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? வேண்டாம், விட்டுடு. இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன். உன் அக்கா சொல்றத கேட்டு ஒழுங்காயிரு. உன்னால முடியாத விஷயத்துக்குள்ள வராத. அதுக்கு ரெடினா நான் எங்க இருப்பேன்னு உனக்கே தெரியும். வந்து பாரு. ஆண்டி, வேண்டாம், இதுல எல்லாம் நீ தலையிடாத. சில விஷயங்கள் எல்லாம் என்னன்னே உனக்கு தெரியாது. வேண்டாம். சரி, எல்லாரும் ஜாலியா இங்கே உட்காந்துராதீங்க. இப்போ நாம கேம்ப செட் பண்ணிட்டோம். இந்த இடத்த போய் சுத்தி பார்க்க போறோம். தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நாம எல்லாரும் ஒண்ணு கூட போறோம். இத கவ் கவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அருமையான மாமிசம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில் ஃபோக்ஸ், நாம போய் பிரிட்டிஷோட வெதரை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அவங்களுக்கு வலை விரிச்சாச்சு. ரிக்கியும் சார்லியும் குழுவுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை குலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க முடிவை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியல, நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு. சரி, நீ கவலைப்பட்டது எனக்கு தெரியுது. ஆனா நீ தேவையில்லாம. ஹலோ ஷான், போச்சு. சிக்னல் வர இல்ல. இந்த இடத்துல சுத்தமா சிக்னல் வர இல்ல. ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒண்ணும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொற்ற மழையில கையில காசே இல்லாம என் பாய் ஃப்ரெண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் ஏமாத்திட்டானா? ஆமா. ஏய், இங்க பாரு. ஹலோ லேடிஸ். Hey girls, எங்க பார்ட்டியில் நீங்களும் கலந்துக்கிறீங்களா? அது எங்க நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. நாங்க எங்க போனாலும் சரி அங்க சந்தோஷமா இருப்போம். நாங்க தங்கி இருக்கிற இடத்துல நிறைய இடம் இருக்கு. என்ன சொல்றீங்க? மலையில இருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்றோம். உதவ முடியுமா? நிச்சயமா. நீங்க எங்களோட தங்குறத நாங்க எங்களுக்கு கிடைச்ச பெருமையா நினைக்கிறோம். கேக்க ரொம்பவே நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய். உங்களுக்கு வளர்ந்தவங்களோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா? அப்படியா? வளர்ந்து வர எதை பார்த்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெட்டி எரிஞ்சிருவேன். பரவாயில்லையா? சாரி. ஹாப்பி கேம்பிங். நம்ம போலாம் வாங்க. அவ பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத, சரியா? அவ எப்பவுமே இப்படிதான் கோவப்படுவா, முக்கியமா அமாவாசை டைம்ல. ஓ, அப்படியா விஷயம்? சாதாரண நேரத்துல டெல்லியும் ஜூனும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது
இது சாதாரண காலகட்டம் இல்ல, பயங்கரமானதுன்னு. மதிய சாப்பாடுக்கு நாம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஆகணும். அதுக்கு முதல்ல நீங்க இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. அதே நேரத்துல கொடூரமான காட்டு விலங்குகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கிற கொடூரமான விலங்குகள் நாங்க மட்டும்தான் நினைக்கிறேன். இது பாரு, நீ என்ன இவ்வளவு கண்ட்ரோல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரியா? என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத ஆண்டி. உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியல. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு புரியுது, ஆனா எனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியுமா? நீ வாயை திறந்தாலே இதான் சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பிரேக் கொடு. இல்ல ஆண்டி, உனக்கு புரிய மாட்டேங்குது. சான்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீ ஒரு டிராக்டர் மாடல் ஆகலாம். வா, வந்து வண்டியில ஏறு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? வாங்க. நாங்க இருக்கோம், பயப்படாம ஏறுங்க. ஓ அவ்வளவுதான். ஓ ஐயோ கிழவா, என்ன சொல்ல விடுறியா? இங்கிட்ட வா செல்ல குட்டி, கிட்ட வா பார்க்கலாம். அவங்க 2 பேரும் நம்ம கூட வந்தது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விளையாட்டுல ஒரு பகுதி தான் சாஸ். ரொம்பவே ஃபன்னா இருக்க போகுது. அதோட நம்ம கவனத்தை திசை திருப்பவும் உதவியா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்கள தூண்டல் மாதிரி பயன்படுத்த போறியா? கடவுள் தான் காப்பாற்றணும். சொல்றது கேளு. தெரியும். கடவுள் என்ன ஆச்சுன்னு சொல்ல. என்னால நம்பவே முடியல. ப்ளீஸ் அமைதியாரு. என்ன சொல்ற? அவன் உன் மனசை உடைச்சிருக்கான். என்ன அமைதியா இருக்க சொல்ற? நீ ரூல்ஸை பிரேக் பண்ணப்பவே நான் உன்னை கொண்டு இருக்கணும். அதுதான் சேஃபா இருந்திருக்கும். ஏன் நீ அப்பவே நான் கொண்டு இருந்தேன்னா நான் இந்த மாதிரி வேர் உல்ஃபா மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். அப்பவே நீ என்ன கொண்டு இருந்தேன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் வேர் உல்ஃபா மாத்திருக்க மாட்டேன். இது என்னோட டீம், அதையும் புரிஞ்சுக்கோ. மில்லி அவனை அரைஞ்சிட்டா. ஆண்டிக்கு அந்த கொடூரமான இரவு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அங்கதான் அது ஆரம்பிச்சது. சார்லட் இறந்தப்போ ஆண்டி தன்னுடைய நண்பர்களுக்கு எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணான். அவன் பல தடவை எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அதனால அவன் சொன்னதை யாரும் நம்பல. ஆண்டி கத்துனான், கதறினான். ஆண்டி, ஆனா யாரும் கேட்கல. என்னாச்சு? உன் நிலைமைய பார்த்தா மோசமா தான் இருக்கு. ஆனா உன்னை எங்களால நம்ப முடியலையே. நீ நல்லா இருந்தாலும் எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வருவியா? ஓகே, என்னாச்சு? ஏதோ கதை சொல்ல போறோம். வெளியே ஒரு வேர் உல்ஃப் இருக்கு. வெளியே ஒரு வேர் உல்ஃப் இருக்கு. உண்மையாவே ஒரு வேர் உல்ஃப் இருக்கு. கிண்டல் பண்ணாத. நம்மள நான் வெளியே போய் பாரு. இதுக்கு முன்னாடி வேர் உல்ஃப்னு சொன்னது இல்லைல்ல? இல்ல, அத சொல்லி அவன் ஏமாத்தல. அது சீக்கிரமே உள்ள வந்துரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் செத்துருவீங்க. உனக்கு மாமிசம் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னியே, அந்த மாதிரியா? ஆமா. அப்பதானே நீ ஹெரால்டுக்காக அந்த போலியான கல்யாண பொண்ணை ஏற்பாடு பண்ண. அந்த பொண்ணோட பேர் கூட வெரோனிகா. ஓ வெறுக்கா, நான் அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். ஏன் இப்படி பொண்ணை காப்பாத்துறதுக்காக வாழ்க்கையவே பணையா வச்சா. இல்ல, என்ன நம்புங்க, இப்ப நான் சொல்றது உண்மை. உயிர் போற அளவுக்கு சீரியஸா? டாம் அந்த அளவுக்கு எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அதனால அவன் சொன்னதை யாரும் நம்பல. ஆனா இந்த ஒரு தடவையாவது அவன் சொன்னதை கேட்டிருக்கணும். வேர் உல்ஃபா, வேற ஏதாவது உருப்படியா யோசிச்சுட்டு வந்து சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, என்ன நம்புங்க. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண தப்பது. சாரி, நான் உங்களுக்கு குறை சொல்ல. ஆனா ஷார்லட் செத்துட்டா. நாங்க எங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? என்னது? நான் உயிர் பழிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். ஷார்லெட் விட்டுட்டு வந்துட்டேன்.
அந்த வேர்வல்ஃப் அங்கேயே தான் இருக்கு. போதும் ஆண்டி, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நாங்க தயாராவே இல்ல. வேர்வல்ஃப்லாம் எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சிடுச்சா? ஆமா, சொல்லல அதுங்க வந்துருச்சு. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு என்ன கதை சொன்னா? werewolf. நீ என்ன நினைக்கிற மார்க்? கதையில இன்னும் கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யம் இருந்தா நல்லா இருக்கும்ல? இன்னைக்கு பௌர்ணமி, எச்சரிக்கையாரு டேவிட். நீங்க அதை பாத்தீங்களா மார்க்? நீங்க வெளியே ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, நான் எதையுமே பார்க்கல ஆன்டி பாண்டி. ஆனா நீ ஓனாய் மாதிரி கத்துனத நான் கேட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கதறி அழுதத நான் கேட்டேன், ஓனாய் மாதிரி. இல்ல, நான் கதறி அழல. ஆனா இப்ப நீங்க அழ போறீங்க. சந்தோஷமா இருந்த நண்பர்கள் கூட்டம் இப்போ மாறிடுச்சு. புதுசா ஒரு குழு உருவாச்சு. ஆனா இப்போ அவங்களுக்கே தெரியாம பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீ என் கூடவே இருக்கலான்னு. பாத்தியா? ஏன் எனக்கு தெரியுது. ஷார்லட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மில்லி. இவங்கள பாரு, இவங்களாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என் ஃபேமிலி மாதிரி. நான் எப்படி இவங்களை கொல்லுவேன்? ஆமா, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் வேலைக்காரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றதை கேட்டு இவங்கெல்லாம் நடந்தாகணும். ஒருவேளை நான் இங்கேயே இவங்களெல்லாம் கொண்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இதுல இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நமக்கு பேரா இருப்பாங்க, மத்தவங்க இருக்க மாட்டாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஏய், இவன் இப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி நடந்துக்கிறான். விடு. கிம், நிஜமா சொல்றேன், விட்டு தொலை. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? கேடு கெட்டவா, அவளை நான் ஏதாவது பண்ற பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. என்ன எனக்கு தெரியாது? அப்படி எனக்கு தெரியாத விஷயம் இங்க என்னதான் நடந்துட்டு நிறைய நடக்குது. அவ ஒரு wolf. அவ ஒரு werewolf. ஜோக் அடிக்கிறியா? நான் சொல்றது உண்மை. உன் காமெடி எல்லாம் கேட்க முடியாது. அவங்க எல்லாரும் அவங்க ஓனா என்ன ஊழ விட்டுட்டே இருப்பாங்களா? அப்படி போடி. பதட்டம் அதிகமாச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதத்துல பெருசா அது வெடிச்சது. விக்கியும் சார்லியும் அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு இருக்கிற சக்தியை குறைக்கிறதுக்காக. அப்பதான் வலையில சிக்க வைக்க முடியும். எல்லாரும் வாங்க, நான் உங்களை செயின்ட் கிளாடியஸ் மாதா புனித தேவாலயத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கோட்ஸ்வோல்ஸ்ல இருக்கிற பழைய சர்ச் இதுதான். இது 3வது ஓல்டு சர்ச். நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஏய் ஸ்வீஸ், நம்மள மாதிரி ஆளுங்க இப்போ இந்த சர்ச்சுக்குள்ள போறது சரிதானா? சீரியஸாவா கேக்குற? ஆமா, நம்ம ஒன்றும் வேம்பயர்ஸ் கிடையாது. போலாம். தெரியாதனால தானே கேட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு இது ஒரு அற்புதமான இடம். ஏன்னா இந்த கட்டடத்தையும் பார்த்து நீங்க ரசிக்கலாம், அதோட சாப்பிடலாம். சாண்ட்விச்சஸ் தயாரா இருக்கு. சார்லி, எல்லாருக்கும் எடுத்துக்கூட. சாண்ட்விச் இங்க இருக்கு. என்னங்க, எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீஸ் இருக்கு அதில், அப்படியே அதுலேயும் சாஸும் இருக்கு, எடுத்துக்கோங்க. என்னங்க பிடிங்க. அது என்னோட பேக். ஏன் பேக் ஏன் பார்க்குறேன்? இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னது இதெல்லாம்? ஒரு நாள் நான் கடைசியாக ட்ரிப்புக்கு போனப்போ கிடைச்சது. இது ஒரு பழங்கால பொருள். அது விக்கி பேக்னு நினைச்சேன். அது எங்கள் 2 பேர் தான். நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். குடிக்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கு? ஜூஸ். வேணாம். ரிக்கி ஜூஸ். இதோ வரேன். யாருக்காவது குடிக்க ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா? ரிக்கி. ஹேய் ரிக்கி. Thank you. You're welcome. ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரொம்ப நல்லவரா? எனக்கு மட்டும் நல்லவனா இல்ல, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது சரி, நீங்க 2 பேரும் எங்க? இங்க 2 பேரும் செஞ்சதை நான் பார்த்துட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் பார்க்க வேற அழகா இருக்கீங்க. உங்களுக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறதுலாம் ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான்.
அம்மா நீங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றீங்க? சார்லியோட பேக்ல எதுக்கு அவ்வளவு பெரிய கத்தி இருக்கு? நீங்கெல்லாம் அப்போ கொலைக்காரங்களா? ஓ, எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இத பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் அப்படிதான் எப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். நீ என்ன பண்ணலான்னு இருக்க, அதை பத்தி சொல்றியா? ஓ, நான் என்ன பண்ண போறேன்னு உன்கிட்டயே சொல்லுவல்ல. ரிக்கி, இந்த இடத்தோட பேர் என்ன? சென்ட் கிளாடியஸ் மாதா சர்ச். ரொம்ப பழைய சர்ச் அது. இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? ஏன் இல்ல, இருக்கே. வெற்ற ஏரி. இதோட உண்மையான பேரு புனித ஏரி. இந்த ஊர் மக்கள் பழங்காலத்து ஆத்மாக்கள் இந்த ஏரிக்குள்ள தான் இருக்கணும், இந்த சர்ச்சில் தான் அவங்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க தண்ணிக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மேல கூட முங்கி இருப்பாங்களாம். 1 மணி நேரத்துக்கு மேலையும் முங்கி இருந்தா பாவத்தை அறிக்கையிட்டு அவங்கள சோனியக்காரிய நினைச்சு மரத்துல கட்டி வச்சு எரிச்சிருவாங்க. ஒருவேளை தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டா பாவம் எதுவும் செய்யாதவங்கன்னு அறிவிச்சிருவாங்களாம். அதான் அந்த பேரு. லேக்ல நடந்த கொலைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ கேரனை பத்தி தானே சொல்ற? அது ரொம்ப கொடூரம் தான். இல்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வரலாறு சேகரிப்புக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு தேவைப்படுது. நல்லது. அவளும் அவளோட ஃப்ரெண்டும் லேக் கிட்ட பிக்னிக்காக வந்திருக்காங்க. அம்மா, அவளோட பேர் என்ன? அவளோட பேரு ஜென்னி. ஆமா, அதேதான். கேரனும் ஜென்னியும் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா சன்பாத் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஏதாவது கேக்குதா? நீ தேவையில்லாம பயப்படுற. என்னமோ நாம இங்க இருக்கிறது எனக்கு நல்லதாவே படல. எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு. அப்படித்தானே இருக்கும். இவ்வளவு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம்ல, இதுல ஏதாவது ஒரு தருதலை வந்து நம்மள இந்த மாதிரி போட்டோ எடுத்தானா நமக்கு இந்த ஞாபகம் அப்படியே இருக்கும் இல்லையா? என்ன இல்ல, கிட்டத்தட்ட படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு வித்தியாசமான உருவம் வரும், 2 வயசு பொண்ணுங்களை பார்த்த உடனே முன்னாடி வரும். ஓ, அப்புறம் நம்மள கொன்னு அது தின்னுடும், இல்ல அத மாதிரியே நம்மள மாத்திடும், இல்ல அதோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடும். என்ன கேரன், 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 யோசிச்சு பாரு. ஒரு பைத்தியக்காரன் வெளியே சுத்திட்டு இருக்கான். அவன் மாஸ்க் போட்டு கையிலயும் ஒரு கத்தி வச்சிட்டு இருக்கான். அவனோட சின்ன வயசுல ஏழையாவும் தனிமையிலயும் இருந்திருக்கான். ஏதோ ஒரு தொழிற்சாலையில கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கான். இந்த இடத்தை கடந்து போற ஒருத்தருக்காகவோ இல்ல, நம்மள மாதிரி தனியா இருக்கவங்களையும் தேடி வரலாம். என்ன நீ பயம் ஒருத்தர பயம் மூடு. Oh my God. என்ன இதெல்லாம்? பொண்ணுங்களை இந்த மாதிரி உண்மை இல்லாத சிச்சுவேஷன்ல வைக்கிறது ஹாலிவுட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஜெனி, நான் எதை சொன்னா பயப்படுவேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல விஷயமா பேசுறியா நீ? சூப்பர் ஐடியா. இந்த மரத்து வழியா பூச்சிங்க வந்து அப்படியே உன் கால் வழியா ஏறி உன்னை அப்படியே முழுங்கினா எப்படி இருக்கும்? அந்த மம்மி படத்துல வர மாதிரி அப்படி தின்னுச்சுன்னா, அந்த மாதிரி பூச்சி எல்லாம் பார்த்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பயமுறுத்துறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பயப்படாத, நீ பட. நான் சும்மா தானே கிண்டல் பண்றேன் உன்ன. சரி, நீ சொல்றது சரிதான். நான் தான் பயந்துட்டேன். மறுபடியும் இந்த கேரன் ஜெனியை நல்லாவே ஏமாத்திட்டா. இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷனை நீ சொல்ல மறந்துட்ட. அது என்னன்னா, அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அவளை ஏமாத்தினதுக்காக கொன்னுட்டா. ஆமா, அதுதான் இங்க நடக்க போகுது. இதை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல ஜெனி? சாவிடி. நம்பவே முடியல. சூப்பர்.
நிறைய விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு என்னமோ சரியா தான் தோணுது. நல்லா இருக்கா? நான் என்ன கேள்விப்பட்டேனோ அதை சொன்னேன். இதை விட நல்ல ஒரு கதையை உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். உண்மைதான். கேரன் போறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் அவ கூட தான் இருந்தோம். நம்புற மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதையை நான் கேட்டிருக்கேன். ஓஹோ அப்படியா, சொல்லுங்க. ஸ்னோ ஒயிட், 3 லிட்டில் பிக், அப்படி இல்லைன்னா லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். இல்ல இல்ல, லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டோட கதை மில்லிக்கு வெறும் கதை மட்டும் இல்ல. சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணுங்களை தின்ற ஓனாயே அவதான். எப்பவும் இதே டைம் தான் வருவேன். ஓகே, டேக் கேர், பாய். குழுவோட லீடராக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே தான் பயங்கரமே இருக்கு. அவங்க எல்லாரையும் அது எல்லாம் மீற வைக்க போகுது. நான் இன்னும் தயாராகவே இல்லை. நம்ம சொதப்ப போறோம்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது. நீ தேவையில்லாம இதை சொதப்பிட்டு இருக்காத. அவங்க எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தரா கொல்ல போறேன், புரியுதா? இங்க பாரு சாஸ், உனக்கு தைரியம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. இது எல்லாத்தையும் நாம நிறுத்திடலாம். அதுங்களை வெளியே விட்டுருவோம். அதுங்களே போய் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வந்துடும். இங்க பாரு, நான் ஒன்றும் பயப்படல. எலிப்பொறியில வைக்கிற வடை மாதிரி அவங்கள பயன்படுத்த வேண்டாம் தான் சொல்றேன். ஊர்ல இதெல்லாமே நடக்கிறது சகஜம்தான். எல்லாமே ஒரு டேமேஜ். இத பழகிக்கோ, சரியா? என்னால நம்பவே முடியல. கவலையப்படாத. இந்த ராக்கெட் ரிக்கியும் என்னோட அசிஸ்டன்ட் சார்லியும் கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயமா இது பலன் கொடுக்கும். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ரிக்கியோட வார்த்தைகள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. மில்லியாலையும் அவன் நண்பர்களாலையும் சார்லிக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவன் யோசிச்சு பார்த்தான். இது டின். யாராவது ஒரு பியர் கொடுங்க. கூட வருது ஸ்னோயி, அவனுடைய நாய். ஈவினிங். குட் ஈவினிங் பாய்ஸ். ஹலோ. ஹாய். உங்களுக்கு என்ன வேணும் காய்ஸ்? ஒரு பெரிய கிளாஸ்ல பியர் கொடுங்க. அப்படியே இவனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்க. அது ஹாய். அது வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சார்லட் சாப்பிளோட டெத்தை பத்தி நான் விசாரிக்கிறேன். சார்லட்டை பத்தி நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க? ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் வந்து அவங்கள கடிச்சு கொன்னதா நான் கேள்விப்பட்டேன். காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பா மனுஷன் தாக்குனதா இல்லைன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டத்தை பார்க்கும்போது இது ஒரு மிருகம் தாக்கி இருக்கு. ஒருவேளை ஓநாயா கூட இருக்கலாம். ஒருவேளை அது வேர் வுல்ஃபா இருக்கலாம்.
ஓயா, கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. நான் அது உண்மையா இருந்தா மட்டும்தான் ஏத்துப்பேன். இந்த கட்டுக்கதையாவும் அவங்களா சித்தரிச்ச கதையெல்லாம் நான் ஏத்துக்கிறதே கிடையாது. அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது பேய் கதையா? இங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும். சாதாரண மனுஷங்களோட ஓநாய் மனிதர்களும் சேர்ந்து பல 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஏன் இப்ப கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த விஷயத்தெல்லாம் உண்மையாவே நம்புறீங்களா? மத்தவங்களோட நம்பிக்கையை நீங்க மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வேணா அது காமெடியா இருக்கலாம். மனிதர்களை எதிர்பாராத விதமா இங்க கொடூரமா இறக்குறாங்க. அது கரிஞ்சிருத்தையோ இல்ல ஓனாயோ எதுவா இருந்தாலும் ஷார்லெட் இறந்துட்டா. உன் பத்திரிக்கைக்கு கதை வேணும், அவ்வளவுதானே. கொடூரமான சாவுகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நண்பா. நிச்சயமா. அடுத்தது சொல்லு. இது சம்பந்தமான எல்லா தகவலையும் சொல்லு. பத்திரிகையாளர் கேரிக்கும் போட்டோகிராஃபர் மைக்கேலுக்கும் பல கதைகளை சொன்னாங்க. அவங்க சந்தேகத்தை திசை திருப்ப பலதும் சொன்னாங்க. Only speak. ஆமாமா, பல நிஞ்சாக்கள் வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் போயிட்டா நிஞ்சாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. நல்ல விஷயம்தான். முதல்ல நீ வந்து இப்படி உக்காரு. இத பத்தின கதையை நான் சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பைத்தியக்கார நிஞ்சாக்கு தம் பொண்டாட்டி பக்கத்துல வேற யாரு வந்து நின்னாலும் பிடிக்காதான், அவங்கள கொன்னுடுவானா. இதையே தான் அவன் தன் வேலையா வச்சிருந்திருக்கான். அவ இங்க இல்லையா? அந்த போலீஸ் பீட் ரொம்ப தைரியத்தோட இருந்தான். எதை பார்த்தும் யார பார்த்தும் பயமே இல்லை. என்ன அப்படியே நின்னுட்ட? உன் திறமை என்கிட்ட காட்டு. எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்ல, புரிஞ்சுதா? அப்புறம் சொடக்கப்படுறதுக்குள்ள அந்த மேட் நிஞ்சா அப்படியே காணாம போயிட்டான். இது பைத்தியக்காரத்தனம். முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தவர் மனைவிக்கு என்னாச்சு? ஓ, அதுவா? விக்கரோட ஓடி போயிட்டா. எங்க எல்லாருக்குமே விக்கரை பத்தி தெரியும். தேவாலயத்தோட ட்ரெஷரர் அவன் தலையே கொடுத்துருக்கான். காட்டு பகுதியில ஓடுறதுன்னா சூக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளை துரத்துறது எப்பவுமே விக்காரா தான் இருப்பான். நீ இந்த மாதிரி கோவப்படுறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூக்கு அவனை பிடிக்கல, ஆனா விக்கார் அவன் மேல பைத்தியமா இருந்தாரு. அவளை அடைய துடிச்சாரு. உனக்கு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். வருஷம் முழுக்க உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்க ஓடுற? ஓடாத, சொன்ன கேளு. ஓடாத. நல்ல கேப் மாதிரியே இருக்கு. அடுத்து நடக்க இருந்தத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவே உன் மண்டை உடைக்கிறேன். ரொம்ப பேசுன, இப்ப பேச பார்க்கலாம். மலையேற அங்க வந்தவங்க உடம்பையும் தலையும் தனித்தனியா பார்த்திருக்காங்க. நீங்க இப்ப சூவை பத்தி கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியில அவ ஓடினதே இல்லை. நான் இது வரைக்கும் கேட்டதுலயே ரொம்ப மொக்கையான கதை இதுதான். ஆண்டி தூக்கத்துல உளறத நீ கேட்கணும். அது இதை விட மோசமா இருக்கும். போயிடு. கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. Excuse me. ரொம்பவே காமெடியா இருக்கு. நீங்க என்னோட டைமை நல்லா வேஸ்ட் பண்றீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதை மறைக்கிறீங்கிறத என்கிட்ட சரியா சொல்லிடுங்க. என்னால இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆகாது. எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இங்க பாரு, நம்ம கிளம்புறதா நல்லது. என்ன அதுக்குள்ள கிளம்பியாச்சா ஸ்வீட்டி? இல்ல, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல. இல்ல எனக்கு எல்லாமே கரெக்டா கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. இருங்க இருந்த டின்னர் சாப்பிட்டுட்டு போலாமே. மொத்த கூட்டமும் கேரிய பிச்சு தின்னப்போ போட்டோகிராஃபர் மைக்கேல் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் பார்த்த விஷயங்களால அவன் மூளை குழம்பி போயிருந்துச்சு. நண்பனோட சாவுக்கு பழி தீர்க்க சபதம் எடுத்தான். பல மேலதிகாரிகள் கிட்ட பேசினான். மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிற பேர் தான் கிடைச்சது. இப்ப வாசிக்கிறத மட்டும் நிறுத்து. ஆனா பேங்க் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இரு வர. சில்வர் நெட்டை உருக்கி வச்சிருக்கேன். நீ உல்ஃபா மாறாம அது தடுக்கும். நீ ஏன் சாக வேண்டிய நேரத்துல சாகாம என் உயிரை வாங்குற? அவங்களாம் எங்கே போறாங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, அவங்க காஸ்வெல்ஸ்க்கு போறாங்க கேம்பெயினுக்காக. எனக்கு ஒரு பாட்டில் பியர் வாங்கி கொடுத்திருந்தாலே சொல்லி இருந்திருப்பல்ல. ஏன் இப்படி சித்திரவதை பண்ற நண்பா? நண்பன் நான் ஒண்ணும் பாசமான நண்பன் கிடையாது. நீ நல்ல பையன்ல, எனக்காக அந்த போனை அட்டன் பண்ண. நீ கவலைப்படாத, நிச்சயமா இந்த கால் அட்டன் பண்ணுவ. அது எங்க அம்மாவா தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதுல்ல? உன்னை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அது ஏன் எடுக்கிறப்போ? அதை வச்சு என்ன பண்ண போற? நீ கேள்வி கேட்க கூடாது. இல்ல நண்பா, ஹலோ. ஆமா 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 ஆமா, இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆமா, அதிகமா கோவம் வருது. நான் கொஞ்சம் நார்மலாக பார்க்குறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் மைக்கேலா மாறின சார்லி தனக்கு உதவக்கூடிய ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு அவன் மூலமா பழிவாங்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி அரக்கர்களால உங்களுக்கு பயம் ஏற்படுதா? இல்ல பேய் பிசாச நினைச்சு நீங்க ரொம்பவும் பயப்படுறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய ரிக்கி ஹெல்சன் தயாரா இருக்கான். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 555-616-666. திரும்பவும் சொல்றேன், 555-616-666. போன் எடுக்க உடனே கால் பண்ணுங்க. காலம் தவறாம கால் பண்ணுங்க. உடனே கால் பண்ணுங்க. நான் தான் உங்களோட ரிக்கி ஹெல்சன். 555-616-666. தீய சக்தி எல்லாத்தையும் அடிச்சு தோர்த்திட்டு வாழ்க்கைய ஒளிமயமாக்கும். இங்க பாரு, கேமரால நான் பிடிச்ச பேய்களை நீ பாத்தியா? எல்லாரும் நான் ஒரு பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும்தான் மத்தவங்க மாதிரி இல்லாம என்ன நம்புற. நிச்சயமா அது அற்புதமா இருந்துச்சு. நீ அதுவே அற்புதம் நினைச்சா நான் சொல்றது கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. ஓநாய் மனுஷங்களை நம்ம வேட்டையாடலாம். என்னது ஓநாய் மனுஷங்களா? Are you joking? ஒரு விஷயத்துக்காக நான் பல விஷயங்களை இழந்திருக்கேன். நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப எடுக்க தான் உன் ஹெல்ப் கேட்கறேன். நான் இப்போ பழி வாங்க போறேன். அது மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? ரிக்கிக்கும் சார்லிக்கும் ஒரு டீல் இருந்துச்சு. அரக்கர்கள் அழிக்கிற வேலையை அவங்க ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பும் உருவாச்சு. அவங்க ஒன்னா வேலை மட்டும் பார்க்கல, உயிருக்கு உயிரா பழகுனாங்க. எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலையும் அவங்க ஒன்னா இருந்தாங்க. விதி கொடுமையை அழிக்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்திருந்தது. இப்போ ஓநாய்களை அழிக்க அவங்க 2 பேரும் ஒரு குழுவா ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதை கண்டிப்பா செய்ய முடியும் மைக்கேல். நீ மறுபடியும் அவங்கள அங்க வரவே. அவங்கள வேணா நாம அங்கேயே காட்டி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நாம அங்கேயே அவங்கள சுட்டுலாம். ரிக்கியும் சார்லியும் ஒரு குழுவா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்தாங்க. இப்போ அவங்க செய்ய வேண்டியது மிஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். ஓநாய்களை வேட்டையாடி கொல்லணும். இதோ வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கம்ஃபர்டபுளா இருங்க. சார்லியும் நானும் சில பொருட்களை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். வேட்டைக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை தனியா விட்டுட்ட போற? ஆமா, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க உன்னை நீ பாத்துக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு பண்ணா நினைச்சு விட்டுறணும். அதானே, அவ பின்னாடியே நாய் மாதிரி போ. சும்மா இரு. எல்லாரும் இங்க பாருங்க, நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். ஆண்ட்ரியா சூப் பண்ணு, ஜேம்ஸ் விறகு எடுத்துட்டு வா. பாய்ஸ் உங்க கேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏமா ஹே தேவ் வாட்டர் அண்ட் மார்க், நீ என் கண்ணிலே படாத. இரு, நானும் வரேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? நிறைய விஷயம் மாறிடுச்சு. எல்லாத்தையும் நீ விட்டு தொலை. நோ, நான் அப்பவே சொல்லிட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு அதுதான் வேணும். இது ஒன்றும் விளையாட்டு இல்ல கிம். உள்ள வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்கு. எனக்கு புரியுது, இது ரொம்ப சீரியஸானது, வாழ்வாதார பிரச்சனை. ஒருவேளை அவங்க என்ன தேடி வந்தாங்கன்னா என்னால சமாளிக்க முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் உன்னால போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. தூரமா. நீ ஏன் எப்ப பாரு என்ன துரத்திக்கிட்டே இருக்க? நாம எங்க இருக்கோன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்ன பாதுகாக்கணும்னு நினைச்சனா நீயே என்ன கடிச்சிட.
சொல்றத கேளு. இந்த என் கையை கடிச்சிரு. என்னால முடியாத. இல்ல பரவாயில்ல, முயற்சி பண்ணி பாரு. இந்த என்னோட கையை கடி. என்னால முடியாது முடியாது முடியாது. கேம்புக்கு வந்த மற்றவங்க மாதிரியே அவங்களும் நெருப்பை சுற்றி உக்காந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸ்கூல் பசங்களோ இல்லை காலேஜ் பசங்களோ நெருப்பு சுற்றி உட்காந்து கதை பேசுகிற மாதிரி இல்லை. இது அவங்க கதையே வேற. ஹே டார்லிங், ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் செய்ய. கண்டிப்பா எல்லாருக்கும் மிஷல் சூப் பண்ணி கொடுக்கவா? டயர்டா இருக்க, எனக்கு கொடுங்களேன். ஓகே. உனக்கு இந்த காட்டை பற்றி தெரியுமா? காடுகளை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அதுவும். ஓஹோ அப்படியா, சொல்லுங்க. ஓ, ஒரு சின்ன இந்த இடத்துல உனக்கு அழிவு கண்டிப்பா இருக்கு. நீ அழிய போறது உறுதி. நான் விளையாடுற இடமே இதுதான். யாருப்பா நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு, இது வந்துடுறேன். அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் இல்ல, அந்த பொண்ணுங்க தான் வெளுத்து கட்ட போகுதுங்க. இந்த கூட்டத்துல நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. 800 ரூபாய் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றத கேளு, இப்பதானே நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கோம். நான் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தனா நம்ம எல்லாத்தையும் சுருட்டிடலாம். அந்த டிரைவர் மேல எனக்கு ஒரு கண் இருக்கு. என்ன கேட்டா எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கான்னு சொல்லுவேன். ஐயோ போதும், உன் லவ் பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் நிறுத்தியா? எனக்கும் மனசு நிறைய வாட்டி உடைஞ்சிருக்கு. என்னை ஏத்துக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. இங்க பாரு, இப்பெல்லாம் நம்ம சினிமால பாக்குற மாதிரி நல்லவங்க எல்லாம் இல்ல. ரிக்கிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கண்ணுல ஏதோ வலி இருக்கு. அவன் காயப்பட்டிருக்கான். அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்ன உளறு நீ? தேவையில்லாம குழப்பிக்காத. ஆமா நிச்சயமா. நாம பாக்குற ஆளுங்க மட்டும் ஏன் இப்படி சுயநலமா இருக்கானுங்கன்னே தெரியல. இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறியா? இங்க பாரு, நீ கொஞ்சம் கடுப்புல இருக்க, அவ்வளவுதான். அவன்கிட்ட பேசி பழகினா நீ சரியாயிடுவ. அந்த சார்லிக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட பேசி பாரு. நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம தலைக்கு மேல போயிடுவாங்க. யாரையும் நம்ப முடியாது. அவங்க எதிர்பார்க்கறது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அவனுங்க எதை பத்தியும் கவலையே பட மாட்டானுங்க. பொண்ணுங்க கிட்ட உரிமை எடுத்துக்க எந்த ஆம்பளைக்கும் எந்த தயக்கமும் இல்ல. ஓகே ஓகே. சார்லியை பார்க்க நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சது, ஏமாத்தக்கார மாதிரி தெரியல. அதான் சொன்னேன். இதுக்கு மேல நீ இழக்க என்ன இருக்கு? இப்படியே யாரும் இல்லாம தனியா நீ சுத்த போறியா என்ன? உன்னதான் கேக்குற, சொல்லு. இல்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கல. அதே சமயம் நான் மறுபடியும் காயப்பட விரும்பவே இல்லை. எனக்கு தெரியல, ஒருவேளை நீயும் சார்லியும் பொருத்தமானவங்களா இருக்கலாம். ஒருவேளை என்னை அப்படியே ஏத்துக்க ஆசைப்படுறவன் கிடைச்சா கொஞ்சம் நல்லதா இருக்கும். ரொம்ப ஆசைப்படணும். ஏய், அதை எடு, அதை எடு. அம்மா, என்ன அது? இல்ல வேண்டாம், இப்ப வேண்டாம், சொன்னா கேளு. என்னங்க சத்தம் கேக்குது? அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நாங்க போய் யாருன்னு பாக்குறேன். என்ன தேடுற நீ? என்னோட பர்ஸ காணோம். சர்ச்சில் கூட இருந்துச்சு. ஆமாப்பா, என்கிட்ட கூட பணம் இருந்துச்சு, அதை காணோம். இப்ப கூட இல்ல. என்னோட சூப்பு வீணாயிடுச்சு. அநேகமா அந்த 2 பொண்ணுங்க தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த 2 பேரையுமே சும்மா விடக்கூடாது. டின்னருக்கு நம்ம வேற எதையாவது ஏன் தேடிக்கலாம். பயமா இருக்கா? சொன்னா கேளு, வேண்டாம்.
யாராச்சும் விளையாடுறீங்களா? யார் நீங்க? என்ன தைரியம் இருந்தா அப்படி செஞ்சிருப்பீங்க? மனுஷன் சீக்கிரம் சீக்கிரம் அவனை கொன்னுடு. நீ என் கூட சேர்ந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு அந்த ஆசை வர இருக்கா? அப்பனா நான் செத்து சொர்க்கத்துக்கு வர வரைக்கும் நீ காத்திருக்கணும். இங்க இருந்து போயிடலாம். ஜேம்ஸ், ஏமா உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜேம்ஸை தேடு. போங்க. அவங்க எல்லாரும் எங்க போறாங்க? கவலைப்படாத, எல்லாரும் டின்னரை ரெடி பண்றதுக்காக போயிருக்காங்க. நீ நல்ல பொண்ணா இங்கேயே ஏறு, இல்ல உன்னை சாப்பிட்டுடுவோம். எல்லாரும் டெரியும் ஜூனியும் தேடி போனாங்க. ரிக்கியும் சார்லியும் வேட்டைக்கு தயாரானாங்க. எந்த இடத்துல வேட்டைக்கு தயாரானாங்களோ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுங்களே ஓநாய்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. நில்லுங்க, அந்த பக்கம். சீக்கிரம் ஓடு. சீக்கிரம். இப்ப எந்த பக்கம் போறது? இந்த பக்கம். சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா.
இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா மன்னிச்சிருங்க, என் கை தவறி நான் இதை ஷூட் பண்ணிட்டேன். நீயா? ஆமா, நான் தான். டிரைவர் எங்க? நான் ஒன்றும் சாதாரண டிரைவர் கிடையாது ஸ்வீட்டார்ட். நான் எப்பவுமே ரெடியா இருக்கிற ரிக்கி ஹெல்சன். உங்களை மாதிரி ஜந்துக்களை அழிக்கிறது தான் என் வேலை. ஹெல்சாங். பேரை தப்பா சொல்லாத. என்ன போக விடு ப்ளீஸ். என்ன இங்க இருந்து விடு. நீ செத்து தான போறணும். எப்படி அதுல இருந்து தப்பிச்ச? ப்ளீஸ் என்ன விடு. இப்போ அது முக்கியம் இல்ல, நீ சாக போற அதான் முக்கியம். சர்ப்ரைஸ், இது என் நண்பன் கேரிக்காக. செத்து தொலை. ஏதோ தப்பா நடக்க போகுது. யா இதோட உன் கதை முடிஞ்சது. உன்னால இதை மட்டும்தான் செய்ய முடியுமா என்ன? என்ன கிழவா, இதோ இத நீயே வச்சுக்கோ. என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை. நீவே பார்க்கவும் மாட்டேன். நீ என்னை ஏமாத்திட்ட. என்ன நடக்குதுங்க? நீ என்னதான் பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என் கையில தான் உனக்கு சாவுன்னு யாராவது உனக்கு சொல்லியிருக்காங்களா? தைரியம் இருந்தா மனுஷ உருவத்துல வந்து நில்லு. இன்னொரு முக்கியமான விஷயம், உன்ன மாதிரி ஆளுங்களோட நான் இப்போ சண்டை போடுறதில்ல.
ஆண்டி ஆண்டி என் கண்ணு முன்னால நிக்காத போயிடு. சாவுடி. கடைசியில ஆண்டி தன் கையாலியும் பில்லிய கொண்டுட்டான். எல்லாம் முடிஞ்சது. டெரியும் ரிக்கியும் அவங்க வழியில போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க, அமானுஷங்களை அழிக்கிற கூட்டாளிகளா. ஆண்டிக்கு என்னாச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு. சிலர் காட்டுக்குள்ள அவன் காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த காதலுக்காகவும் அடுத்த இறைக்காகவும். டெடிங்டன் ஊர் மக்கள் இங்கே நடந்த அமானுஷ்ய விஷயங்களை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அதை நாம் கேட்கலாம். என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓ, நாங்க பல விஷயங்களை எங்க கண்ணால பார்த்தோம். சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. பப்ல நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாங்க பார்த்தோம். அப்படிதானே? ரொம்ப விசித்திரமான விஷயம் தான். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு.
இந்த மாதிரி பகுதிகளில் நீங்க வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாவும் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்தீங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்ப டிவில காட்டுறாங்களா?